நல்ல குடும்பம் ஈட்டு பண்புகள். 1. மன்னிப்பு. எகிப்தின் ஆளுநராக உயர்ந்த யோசேப்பு பொறாமையினால் தனக்கு தனது சகோதரர் துரோகம் செய்திருந்த போதிலும் அவர்களை மனதார மன்னித்தான். 2. சமாதானம். தன்னை பலமுறை திட்டமிட்டு ஏமாற்றிய சகோதரன் யாக்கோபுவையும் பழி தீர்த்து கொள்ள ஏசாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்த போதிலும் பழி தீர்க்காமல் சமாதானம் செய்து கொண்டான். 3. இரக்கம். உடைமைகளை பாழ்படுத்தி ஊதாரி மைந்தன் திரும்பி வந்த போதும் இரக்கம் காட்டி அரவணைத்தார் ஊதாரி தந்தை. 4. விருந்தோம்பல். செராபத் விதவை தனது மகனோடு வறுமையினால் வாடிய போது பசியோடு வந்த இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு வழங்கினார். 5. பரிந்துரை ஜெபம். ஆபிரகாம் தனது சகோதரன் லோத்துவின் பொருட்டு சோதாம் கொமோராவை அழிக்க வேண்டாம் என்று கடவுளின் தூதர்களிடம் மன்றாடுகிறார். 6. கொண்டாட்டம். கானாவு திருமணத்தில் இயேசு தண்ணீர் திராட்சரசமாக்கி திருமண வீட்டின் கொண்டாட்டம் குறைந்து போகாமல் செய்தார். 7. துயரம். மார்த்தா மரியா தனது சகோதரன் லாசரை இழந்த போது இயேசு அவர்களின் துயரத்தில் பங்கெடுத்தார். 8. தியாகம். குழந்தை இயேசுவை கொடிய கரங்களில் இருந்து பாதுகாக்கும் பொருட்டு யோசேப்பும் மரியாவும் ஏராளமான தியாகங்கள் பல செய்தார்கள்.